நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருங்கள். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். 1 தீமோத்தேயு 1:12 என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்றெண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று எழுதியிருக்கப்படியாக, என் மகனே, என் மகளே, நீங்கள் தேவ கிருபையைப் பெற்றால் உங்களுக்கு அனைத்தும் வாய்க்கப் பெறும். என் மகளே, என் மகனே, நீங்கள் என்னிடத்திலே இரக்கத்தினை பெற வேண்டும், கிருபையினை பெற வேண்டும். ஒருவர் ஊழியம் செய்கிறார் எனில் அவரை உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்த்தராகிய நான் அவருக்கு அந்த ஊழியம் செய்யும் பொறுப்பை கொடுத்திருக்கிறேன். அதனால் ஊழியம் செய்பவர்கள் என்னிடத்திலே விசுவாசமாயிருப்பார்கள். நீங்களும் உங்களை அழைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். நீங்கள் என்னை நோக்கி ஜெபத்தினிலே என்னை அழைத்த கர்த்தராகிய இயேசுவுக்கு நான் உண்மையுள்ளவனாக இருப்பேன் என்று உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். என் ஜனமாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். உங்களை அழைத்த அழைப்புக்கு நீங்கள் உண்மையாயிருங்கள். கர்த்தராகிய நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். என் மகனே, என் மகளே, நீங்கள் இன்று எந்த பொறுப்பிலே இருக்கிறீர்களோ, எந்த வேலையில் இருக்கிறீர்களோ, எந்த இடத்தில் தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, அதே இடத்தில் நீங்கள் கர்த்தரிடத்திலே உண்மையாயிருங்கள். அந்த வேலையிலே நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களை மென்மேலும் உயர்த்துவேன் என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் நீங்கள் உண்மையாய் நடந்து கொள்ளுங்கள். நான் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவேன். உண்மையில்லாத அடுத்தவரை ஏமாற்றும் மனிதனை என்னால் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? என்னால் ஆசீர்வதிக்கவே முடியாது. நீங்கள் உண்மையுள்ளவனாக நடக்கவில்லை என்றால் இன்று நீங்கள் கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தரே, நீங்கள்தான் என்னை இந்த இடத்தில் வைத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். நான் உண்மையாய் நடந்து கொள்ள உங்களிடத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசத்தோடு என்னை நோக்கி சொல்லுங்கள். நீங்கள் கர்த்தராகிய என்னிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் கர்த்தராகிய என்னிடத்தில் உண்மையாக இருந்தீர்கள் என்றால் நான் உங்களை விட்டு விலக மாட்டேன். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். எரேமியா 15:21 நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று எழுதியிருக்கப்படியாக, என் மகளே, என் மகனே, நான் உங்களை தப்புவிப்பேன், நான் உங்களை விடுவிப்பேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். என் ஜனமாகிய நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் அடிமைப்பட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு ஒரு விடுதலை இன்றே தேவைப்படுகிறது. என் மகளே, என் மகனே, இன்று நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். என் மகளே, என் மகனே, உங்களை ஆபத்து சூழ்ந்து வரும் பொழுது, பொல்லாத மனிதர்கள் உங்களை சூழ்ந்து வரும் பொழுது, உங்களை மிரட்டும் பொழுது, நாம் எப்படி இந்த மனிதர்களிடத்திலிருந்து தப்பப் போகிறோம் என்று என் ஜனமாகிய நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களை தப்புவிப்பேன். நீங்க கலங்காதீர்கள் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். பொல்லாதவர்களின் கைக்கு கர்த்தராகிய நான் உங்களை தப்புவிப்பேன். உங்களை விட பலசாலிகள், உங்களை விட உயர்ந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள், இவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு நெருக்கமும் வேதனையும் துக்கமும் வருகிறது என்று கலங்கி கொண்டிருக்கிற என் மகனே, என் மகளே, உங்களை நான் தப்புவிட்டேன். நீங்கள் கலங்காதீர்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் கர்த்தராகிய என்னை முதலில் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் என்னை தப்பு வைப்பார் என்று விசுவாசியுங்கள். அதன் பலனை நீங்கள் அடைவீர்கள். நான் உங்கள் பக்கத்தில் இருக்கும் பொழுது என் ஜனமாகிய உங்களை யாரால் நெருக்க முடியும்? கர்த்தருக்கு மிஞ்சிய காரியம் இந்த பூமியில் கிடையாது. நீங்கள் கர்த்தரை விசுவாசியுங்கள். அப்பொழுது உங்களை உங்களுடைய இக்கட்டான காலங்களிலிருந்து, சூழ்நிலைகளிலிருந்து உங்களை தப்புவிப்பார் என்று விசுவாசியுங்கள். என் ஜனமாகிய நீங்கள் பயப்படாதீர்கள். உங்களுக்கு தேவையானது ஒன்று, தேவ பயம். தேவனிடத்திலே விசுவாசம். இது மட்டுமே உங்களுக்கு தேவை. உங்கள் பட்சத்தில் இருக்கிற கர்த்தராகிய நான் பெரியவர். கர்த்தரின் சித்தத்தின்படி செயல்படுகிறவர்கள், நீதிமான்களாக வாழக்கூடியவர்கள் நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? கர்த்தராகிய நான் உங்களை விடுவிக்கக்கூடியவர், உங்களை ஆபத்துக் காலத்தில் தப்புவிக்கக்கூடியவர். என் மகளே, என் மகனே, நீங்கள் விசுவாசத்தோடு என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் ஜெபத்திற்கு நான் செவி கொடுப்பேன். ஆண்டவரே, நீர் என்னை தப்புவிக்கிறவர், விடுவிக்கிற தேவனுமாயிருக்கிறீர். என்னை பொல்லாதவர்களின் கையிலிருந்து, பொறாமை கொண்ட மக்களிடையே திட்டங்களிலிருந்து, பிசாசின் கண்ணிலிருந்து என்னை தப்புவித்து என்னை காத்துக்கொள்ளும், என்னை விடுவித்துக் கொள்ளும். ஒன்னும் என்னை சேதப்படுத்த முடியாது. நீங்கள் என்னுடன் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னை நோக்கி வரும் அநேக பிரச்சனைகள் விலக வேண்டும் என்று என்னை நோக்கி நீங்கள் விசுவாசிங்கள். அப்பொழுது உங்களுக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் இன்றே நிகழும். நான் உங்களுக்கு அருமையான வாக்குத்தத்தத்தினை இன்று வைத்திருக்கிறேன். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். யோபு 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று எழுதியிருக்கபடியாக, என் மகளே, என் மகனே, உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த தடையும் இல்லாத மாதிரி உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். உங்களுடைய வாழ்க்கையில் கூட கடந்த காலங்களில் நிறைய தடைகளை மாற்றியிருக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம், கடந்த காலங்களில் எங்களுடைய பிரச்சனைகளை, தடைகளை நீக்கிப் போட்டீர்கள்.
ஆனால் இன்று எங்களுக்கு அநேக காரியங்களில் தடைகள் இருக்கிறது. இந்த மாதிரி தடைகள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறதா? உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஏற்ற காலத்திலேயே உங்களுக்கு வழிகள் பிறக்கும் என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது என்னை யார் தடுக்க முடியும்? உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு சரியான நேரத்தில் உங்களுக்கு வழியினை திறந்து விடுவேன். என் மகனே, என் மகளே, உங்களுக்கு உங்களுடைய வழிகள் அடைக்கப்பட்டு விட்டது போலவே தோன்றும். ஆனால் கடைசி நேரத்தில் உங்களுக்கான வழிகள் திறக்கப்படும். நான் உங்களுக்கு செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. என்னை தடுக்க யாராலும் முடியாது. அதே மாதிரி என் மகளே, என் மகனே, உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வியாபாரத்தில், உங்களுடைய வேலையிலே, உங்களுடைய படிப்புகளிலே உங்களுக்கு தடைகள் மாறும், வழிகள் பிறக்கும் என்று கர்த்தராகிய நான் வாக்கு கொடுக்கிறேன். என் ஜனமாகிய நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். விசுவாசத்தோடு சொல்லுங்கள், தேவரீர் நீர் எனக்கு செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது. நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர் என்று என்னை நோக்கி நீங்கள் விசுவாசத்தோடு ஆராதியுங்கள். உங்களுக்கு இன்றே அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழும். என் மகளே, என் மகனே, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தினை குறித்து கவலையாக இருக்கிறீர்கள். அது உங்கள் குடும்பத்தை குறித்தாக இருக்கலாம். அது உங்களுடைய பிள்ளைகளை குறித்ததாக இருக்கலாம். உங்களுடைய வேலையை குறித்ததாக இருக்கலாம். உங்களுடைய வியாபாரத்தினை குறித்ததாக இருக்கலாம். அது உங்களுடைய எதிர்காலத்தினை குறித்ததாக இருக்கலாம். உங்களுடைய தேவைகளை குறித்ததாக இருக்கலாம். இது மாதிரியான ஏதோ ஒரு கவலை என் ஜனமாகிய உங்களுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆகையால் என்னத்தை உண்பேயாம், என்னத்தை குடிப்பேயாம், என்னத்தை உடுப்பேயாம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று எழுதியிருக்கபடியாக என் மகனே, என் மகளே, கவலைப்படாமல் இருங்கள். உங்களுக்கு வரக்கூடிய கவலைதான் உங்களுடைய அநேக வியாதிகளுக்கு காரணமாக அமைகிறது. என் மகனே, என் மகளே, உங்களுக்கு வரக்கூடிய கவலைதான் உங்களுக்கு மன அழுத்தம் வருவதற்கும் காரணமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் கவலைக்கு இடம் கொடுக்காமல் சந்தோஷமாக இருங்கள். நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தால் பிசாசானவன் உங்களை அவனுக்குள் அடக்கிக் கொள்வான். என் மகளே, என் மகனே, நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பின்னர் எதற்காக நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் நினைக்கலாம், எங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. பணக்காரியம் தேவைப்படுகிறது, நல்ல உடல் நலம் தேவைப்படுகிறது, நல்ல படிப்பு தேவைப்படுகிறது, நல்ல வேலை தேவைப்படுகிறது, நல்ல வருமானம் தேவைப்படுகிறது. இந்த மாதிரியான காரியங்களில் எங்களுக்கு தேவை இருந்து கொண்டே இருக்கிறது என்று நீங்கள் சொல்வது எனக்கு கேட்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய கவலைகளை என் மீது வைத்து விடுங்கள். உங்களுடைய பாரத்தை சுமப்பதற்கு கர்த்தர் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் என்னை முழுமையாக விசுவாசியுங்கள். நீங்கள் என்னை நோக்கி ஜெபத்தினிலே, கர்த்தரே, நாங்கள் உங்களை விசுவாசிக்கிறோம். என் கவலைகள் அனைத்தையும் நான் உங்கள் மீது வைத்து விடுகிறேன். நீங்கள் என் தகப்பன். விசுவாசத்தோடு சொல்லுங்கள், நீங்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியோடும் வாழ்வீர்கள். இன்றோடு உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கவலைகள், கஷ்டங்கள் அனைத்தும் எடுக்கப்பட்டுவிடும் என்று கர்த்தராகிய நான் வாக்கு கொடுக்கிறேன்.